சொல்லுங்கள் திரும்ப. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. அது உங்களுக்கே நீங்களே சொல்லிக்கிறீங்க, உங்கள் ஆத்துமாக்கு சொல்கிறீங்க. அவர் நல்லவர் என்பதை என்ன பண்ணுங்க, ருசித்து பாருங்கள். ஷேர் பண்ணி நாம் இந்த தவக்காலம் என்கிறபடினாலே விசேஷ விதமாக காலை ஆராதனையில் யோவானிலிருந்து இயேசு கிறிஸ்து என்னவா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். போன வாரத்தில் இயேசு கிறிஸ்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சொல்லுங்கள், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவனாக இருக்கிறேன். இயேசு எப்படி வழியாகவும், இயேசு தான் சத்தியமாகவும், இயேசு தான் என்ன பண்ணுறாருங்க, ஜீவனாக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் என்ன பண்ணோம், பார்த்தோம். ஹல்லேலூயா. தேங்க்யூ. அதுக்கு முன்பாக 2 வாரம் நான் ஒளியை குறித்து நான் பேசினேன். சொல்லுங்கள், என்ன பண்ண பேசினேன், ஒளியை குறித்து பேசினேன். இன்றைக்கும் கூட அந்த ஒளியை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் பேச என்ன பண்ணுறோம், இருக்கிறோம். ஆமென். யோவான் 12ஆம் அதிகாரம் 31 வாசிப்போம். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்ப தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்றார். தாம் இன்னவிதமாய் மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படி இப்படியாய் சொன்னார். ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கு இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்த வேண்டியதென்று எப்படி சொல்லுகிறீர்? அந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, எல்லாம் சொல்லுங்க, அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்சம் காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு கூட இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று அறியான். ஒளி உங்களோடு கூட இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். இந்த யோவான் அதிகாரத்தில் ஜீசஸ் என்ன பண்ணுறாரு, தன்னை லைட் என்று சொல்லி என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். முதல்ல யோவானை இயேசுவை சொல்கிறார், எந்த மனுஷனையும் பிரகாசிக்க வந்த மெய்யான ஒளி, அவருக்குள்ளே அந்த ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு என்ன பண்ணுது, ஒளியாக இருந்தது என்பதை குறித்து என்ன பண்ணுறாரு, அவர் சொல்கிறார். பின்பு இயேசு 6ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு, நானே என்ன பண்ணுறேன், இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன் அப்படின்றார். திருப்பி 8ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், என்ன பண்ணுறார், நானே இந்த உலகத்திற்கு என்ன பண்ணுறேன், ஒளியாக இருக்கிறேன் அப்படின்றார். திருப்பி 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், நானே என்ன பண்ணுறேன், ஒளியாக இருக்கிறேன். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் எப்படி அந்த கல்லெறிகிற ஸ்திரீக்கு ஒளியாக இருந்து அவருடைய சத்தியத்தை அறியாதபடி அவர் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. இந்த ஒளி என்ன பண்ணுச்சு, அவருடைய கண்களையெல்லாம் திறந்து நியாயப்பிரமாணத்தின் நடக்காமல் கிருபையின்படி நீங்கள் என்ன பண்ணணும், மன்னிக்கணும். இப்போ தண்டிக்கிறது இல்லை. சொல்லுங்கள், நியாயப்பிரமாணம் எப்போதுமே தண்டிக்கும், கிருபை எப்போதுமே மன்னிக்கும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அப்போ நியாயப்பிரமாணம் பெருசா கிருபை பெருசுன்னா கிருபை தான் பெருசு.
இந்த நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிஞ்சு போகும். இயேசு மூலமாக கிருபை வந்துடுச்சு, கிருபையும் சத்தியம் வந்துடுச்சு. மோசையின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது பெருசா, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வந்தது பெருசா? சொல்லுங்கள், யார் மூலமாக வந்தது பெருசு? இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து வந்துட்டார், கிருபையும் சத்தியம் வந்துடுச்சு. கிருபை சத்தியம் வந்துட்ட பிறகு இனி என்ன பண்ணக்கூடாது? நியாயப்பிரமாணத்தின்படி யாரையும் என்ன பண்ணக்கூடாது? குற்றப்படுத்தக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி தண்டிக்கக்கூடாது. நியாயப்பிரமாணத்தின்படி சரியில்லைன்னு சொல்லவே கூடாது. நீ இதில் சரியில்லை, நீ அதில் சரியில்லை, நீ ஓய்வு நாளில் கை கொள்ள, நீ என்ன பண்ணல, நியாயப்பிரமாணத்தின்படி என்ன பண்ணல, நடக்கலை, நீ இந்த இதில் தவறுச்சுட்டு அந்த இதில் தவறுச்சுன்னு குற்றத்தை தேடக்கூடாது. நிறைவானது இயேசு வந்துட்டார். அதனால் இந்த ஜனங்களுக்கு, பரிசேயர்களுக்கெல்லாம் கண்ணு குருடாக இருந்துச்சு. கண்ணு என்ன பண்ணுச்சுங்க, எல்லாம் இயேசுவை அந்த பிறவி குருடனை குணமாக்குறாரு. இவங்கெல்லாம் சொல்கிறானுங்க, இவர் இயேசுக்கிட்டேருந்து வரல, இந்த தேவன்கிட்டருந்து வரல, ஏன் நான் ஒரு ஓய்வு நாளில் கை கொள்ள அப்படின்றாங்க. ஓய்வு நாளில் கை கொள்ளன்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, மோசே சொன்னான் அந்த ஸ்திரியை கல் எறியணும்னு சொல்கிறான். ஆனால் இவரும் என்ன பண்ண மாட்டார், கல் எரிய மாட்டார். இவர் என்ன கடவுள் சொல்கிற வார்த்தையை மீறுறாரு. அப்போ இவர் தேவனிடத்தில் வரல. இவர் சொல்கிறார், எப்பா நீங்கள் உங்களுக்கு வெளிச்சம் இல்லை, உங்களுக்கு என்ன இல்லைங்க, வெளிச்சம் இல்லை, உங்கள் கண்ணெல்லாம் குருடாக இருக்குது, கண்ணு திறந்துக்குது, ஆனால் மனக்கண்ணு என்ன பண்ணுது, குருடாக இருக்குது. தேவனை குறுகிய கண்ணெடுத்தில் பார்க்குறீங்க. தேவன் அழிக்க தான் வந்தார் பார்க்குறீங்க. தேவன் அழிக்க வரல, ரட்சிக்க வந்திருக்கிறார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்களை என்னையும் அவர் அழிக்க வரல, தள்ள வரல, நாசமாக்க வரல. அடிந்து போயிருக்கிற நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய எதிர்காலத்தையும் தூக்கி நிறுத்தி நம்மளை குற்ற உணர்வுலேருந்து, பழி உணர்வுலேருந்து, பாவ உணர்வுலேருந்து எடுத்து என்ன பண்ணுறாரு, வாழ வைக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். இந்த வெளிச்சத்தை தராரு. நான் இந்த உலகத்து இருக்கும்போது நான் உலகத்துக்கு என்ன பண்ணுறேன், ஒளியாக இருக்கிறேன். இப்போ அந்த ஒளி பாருங்கள், கடைசி ஸ்டேஜுக்கு வந்துடுறார். என்ன, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், உயர்த்தப்பட போகிறேன். சொல்லுங்கள், நான் என்ன பண்ண போகிறேன், உயர்த்தப்பட. 3ஆம் அதிகாரத்திலே சொல்கிறார், வனாந்தரத்தில் கொல்லிவாய் சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படணும். என்னை நோக்கி பார்க்குறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிழைப்பாங்கன்னு சொன்னார். திருப்பி அங்கேருந்து வந்துடுறாரு. 12ஆம் அதிகாரத்தில் வர்றார். 12ஆம் அதிகாரத்திலும் சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ண போகிறான், புறம்பே தள்ளப்படுறான். அதாவது பிசாசும் பொல்லாத சாத்தானும் என்ன பண்ண போகிறான், நல்லா காலெல்லாம் நீட்டிங்கலாம் உட்காந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டால் போதும். ஹல்லேலூயா. படுத்துன்னு கூட கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். வசனம் கேட்டால் போதும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சொல்கிறான், இப்போதே இந்த உலகத்தின் அதிபதி என்ன பண்ணுறான், புறம்பே தள்ளப்படுறான். அவர் சொல்கிறார், நான் உயர்த்தப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த அதிபதிக்கிறான் பார், பாவத்தின் அதிபதி, பிசாசின் அதிபதி, இருளின் அதிபதி, தண்டிக்கிறவன் அதிபதிக்கிறான் பாரு, அந்த அதிபதி என்ன பண்ண முடியாது, இனி குற்றஞ்சாட்ட முடியவே முடியாது. அவன் அதிகாரத்திலேருந்து, அவன் ஸ்தானத்திலேருந்து அவனை நான் என்ன பண்ண போகிறேன், புறம்பே தள்ளுறேன். அவனை நான் நியாயம் தீர்க்கிறேன். இனி என் பிள்ளைகள் மேலே, என்னுடைய ஜனங்கள் மேலே, என்னை விசுவாசிக்கிறவர்கள் மேலே நீ குற்றமே சாட்டக்கூடாது. என்னது, நீ என்ன பண்ணக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது என்று சொல்லி நான் என்ன பண்ண போகிறேன், புறம்பே தள்ள போகிறேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். புறம்பே தள்ள போகிறேன். நான் சொல்கிறாரு, நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும்போது, நான் பூமியிலிருந்து என்ன பண்ணுவேன், உயர்த்தப்படுவேன். உங்களுக்காக கல்வாரி மலையில், சிலுவையில் என்ன பண்ண, பாவத்தின் பரிகாரமாக, உங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்கு சாபத்தின் பரிகாரமாக, வியாதியின் பரிகாரமாக, நோவின் பரிகாரமாக, தரித்திரத்தின் பரிகாரமாக சிலுவையில் நான் என்ன பண்ணுவேன், தொங்குவேன். அப்படி தொங்கும்போது இதை என்னை யாரெல்லாம் நோக்கி பார்க்குறாங்களோ, எனக்காகத்தான் சிலுவையில் இவர் இப்படியாய் தொங்குறாரு, எனக்காகத்தான் இவர் என்ன பண்ணுறாரு, மரித்து கொண்டிருக்கிறாரு, எனக்காகத்தான் ரத்தம் சிந்தி இருக்கிறாரு, எனக்காக பாவமானார், சாபமானார், தரித்திரரானார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், அவருடைய சரீரம் எனக்காக பிற்கப்பட்டது, அவருடைய எல்லாம் எனக்காக பலியானது, ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது என்று சொல்லி என்னை நோக்கி யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்களெல்லாம் என் பக்கமாய் நான் என்ன பண்ணுவேன், எடுத்து கொள்ளுவேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அவங்க உள்ளங்களையும், அவங்களுடைய இருதயங்களையும், அவங்களுடைய ஆவிகளையும் அவர் தம்மிடத்தில் என்ன பண்ணுவார், சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இப்போ இப்படி வார்த்தை சொன்னோன்னுமே
இவங்க வந்து என்ன பண்ணல, கிறிஸ்துவானவர் எப்போது இருப்பாருன்னு தானப்பா சொன்னாங்க, இவர் என்னப்பா உயர்த்தப்படன்னு சொல்கிறாரு, இவர் என்னப்பா மரிக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இவர் என்ன பண்ணுறாங்க, பரிசேயரும் நியாய சாஸ்திரிகள் என்ன பண்ணுறாங்க, கேள்வி கேட்குறாங்க. என்னதுங்க, கேள்வி கேட்குறாங்க. என்றென்றைக்கு இருப்பான்னு சொல்லிக்கிறார், இவர் என்ன உயர்த்தப்படணும்னு சொல்லிக்கிறார், என்னப்பா இது ஒன்றும் புரியலையேன்னு சொல்கிறார். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும். அவர் சொல்கிறார், தன்னை ஒளி என்று சொல்லி என்ன சொல்கிறார், இன்னும் கொஞ்ச காலத்தில் நான் மனிதனாக, தொடக்கூடியவனாக, பார்க்கக்கூடியவனாக, மாம்ச சரீரத்திலே உங்களோடு கூட என்ன பண்ண போகிறேன், நான் மரிக்கிற வரைக்கும் உங்களோடு கூட நான் என்ன பண்ண போகிறேன், இருப்பேன். இருந்தால் ஒரு ஆமென். இன்னும் கொஞ்ச காலம் சொல்லுங்கள், இன்னும் கொஞ்ச காலம் உங்களிடத்தில் இருக்கும் சொல்லிட்டு சொல்கிற இருப்பேன். நீங்கள் இருளில் அகப்படாதபடி சொல்லுங்கள். இருள் வந்து என்ன பண்ணாங்க, ஒரு மனுஷனை கவ்வும். இருள் வந்து என்ன பண்ணோம், பிடிச்சிக்கும் மனுஷனை. நீங்கள் இருளில் அகப்படாதபடி ஒளி உங்களோடு கூட இருக்கையில் ஒளி நடவுங்கள். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். தன்னை ஒளி என்று சொல்கிறாரு. நீங்கள் இருளில் மாட்டிக்கூடக்கூடாது. நீ இருளில் மாட்டக்கூடாதுன்னா என்னிடத்தில் என்ன பண்ணுங்க, ஒளியில் நடவுங்க. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். எப்பா லைட் ஆன் பண்ணுப்பா, லைட் ஆன் பண்ணுப்பா, இருள் ரொம்ப மோசமாக இருக்குது. லைட் ஆஃப் பண்ணிட்டா என்ன பண்ணுவான், இவன் இருளில் மாட்டிப்பான், பள்ளத்தில் விழுந்துவான், முள்ளு குத்திடும், தடுமாறி விழுந்துருவான். அதனால தான் என்ன சொல்கிறாரு, ஒளியிலே நடவுங்கள். சொல்லுங்கள், என்ன பண்ணுங்க, ஒளியிலே நடவுங்கள். இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்கள். அல்ல, நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு கூட இருக்கையில் ஒளியிலே என்ன பண்ணுங்க, நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் இன்னதென்று. அப்போ இந்த ஒளியிலே நடவுங்கள். பக்கத்தில் சொல்லுங்க, ஒளியிலே நடவுங்கள். ஹல்லேலூயா. ஒளி உங்களோடு கூட இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியின் இடத்துல விசுவாசமாக இருங்கள். இவைகளை சொல்லி அவர்களை என்ன பண்ணாரு, மறைந்தார். இப்போ பாரு, கர்த்தர் சொல்றாரு, நீங்க வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, இந்த ஒளியிலே நடக்குங்கள். சொல்லுங்க, ஒளியிலே நடவுங்கள். இந்த ஒளியிலே நடக்கிறது என்றால் என்ன சொல்லுங்க, ஒளியிலே நடக்கிறது என்றால் என்ன என்று சொல்லும்போது, ஒளியிலே நடப்பது என்றால் சத்தியத்திலே நடப்பது, தேவனுடைய வார்த்தையிலே நடப்பது. சொல்லுங்க, தேவனுடைய வார்த்தையிலே நடப்பது. இருந்தால் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த அவர் உங்களோடு கூட இருக்கிறாரு, கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணார், சிலுவையில் மரிச்சிறார். ஆனால் அவர் சரீர பிரகாரமாய் மரித்து பரலோகத்துக்கு போனாலும் அவர் சொன்ன வார்த்தை சத்தியம். சொல்லுங்க, யோவான் 17:17 சொல்லுது, என் வார்த்தையே சத்தியம். சொல்லுங்க, என் வார்த்தையே சத்தியம். அவர் சொன்ன வார்த்தைகள் சத்தியம். நான் சொன்ன போன வாரமே, சத்தியம் மாறாது, சத்தியம் ஒழியாது, சத்தியம் அழியாது, சத்தியம் என்றென்றைக்கு இருக்கும், சத்தியத்தில் பரிசுத்தம் உண்டு, சத்தியம் என்ன பண்ணுது, உயிர்ப்பிக்கிறது, சத்தியத்தில் ஜீவன் இருக்குது, அது தேவனுடைய வார்த்தை, அது மாறாது ஒழியாதுன்னு சொல்கிறாரு. அந்த சத்தியம் தான் தேவன், அந்த சத்தியம் தான் தேவன், அந்த வார்த்தை தான் தேவன். அந்த சத்தியத்திலே நடவுங்கள். சொல்லுங்க, சத்தியத்தில் என்ன பண்ணுங்க, ஒளியிலே நடப்பது என்றால் என்ன அப்படின்னா சத்தியத்திலே நடப்பது. சொல்லுங்க, சத்தியத்திலே நடப்பது. 1 யோவான் எடுத்துக்கொள்ளுங்க. 1 யோவான் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. 1ஆம் அதிகாரத்தில் 5 எல்லாம் சேர்ந்து படிப்போமா? தேவன் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. சொல்லுங்க, தேவன் என்ன ஆகிறாருங்க, கடவுள் என்ன ஆகிறாரு, ஒளியா இருக்கிறார். இஸ் a light. அவர் லைட். அவர்கிட்ட இருள் என்பதே என்னது இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக என்ன பண்ணுது. இதே யோவான் திருப்பி இந்த ஒளியை பற்றி தான் பேசுகிறார். யோவான் என்ன பண்ணுறாரு, ஒளியை பற்றி தான் அதிகமாக பேசுகிறார். நாம் அவரோடு கூட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவளாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவளாக இருக்கிறோம். அப்போ பாருங்கள், இந்த இடத்துல சொல்கிறாரு, அவர் ஒளியாக இருக்கிறாரு, அந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்கிறார். சொல்லுங்கள், சத்தியத்தின்படி என்ன பண்ண வேண்டுமா, நடக்க வேண்டும். அப்போ ஒளினா என்னது, சத்தியம். ஒளினா என்னதுங்க, சத்தியம். சத்தியம் மாறாது, ஒழியாது, அழியாது, என்றென்றைக்கு இருக்கும். அவர் வார்த்தை. அவர் என்ன பண்ணார், சரீர பிரகாரமாக இருந்தார், போயிட்டார்.
ஆனால் பிதாவின் வலதுபுறத்தில் இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை இங்கே இருக்குது, அதுதான் சத்தியம். அந்த சத்தியத்தில் நடக்கணும். சொல்லுங்கள், அந்த சத்தியத்தில் நடக்கணும். அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால், சொல்லுங்கள், ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். கவனிங்க, இந்த இடத்துல திருப்ப சொல்றாரு, அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கணும். அவர் ஒளி, அவர் சத்தியம். அப்போ நாமும் என்ன பண்ணோம்? சத்தியத்தில் நடந்தால் ஒளியிலே நடக்கிறோம். சத்தியத்தில் நடந்தால் இருள் நம்ம என்ன பண்ண முடியாது? பற்றி கொள்ளவே முடியாது. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை எடுத்து படிப்போம். தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 5:5 படிங்க யாராவது. படிங்க. கவனிங்க, திருப்பி அந்த 5 சொல்றாரு. கவனிங்க, 1 தெசலோனிக்கேயர் நான் எடுத்துறேன் ஃபர்ஸ்ட். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். பக்கத்து சொல்லுங்க, நீங்கள் யார்? நீங்கள் யாருங்க? நீங்கள் வெளிச்சத்தின், சொல்லுங்க, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. ஹல்லேலூயா. இருளின் பிள்ளை அல்ல. சொல்லுங்க, இருளின் பிள்ளை அல்ல. இப்போ சொல்கிறார், நீங்கள் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள், பகலின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளும் என்னவா இருக்கிறோம்? பகலின் பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. சொல்லுங்க, இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இல்லை இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருளுக்கும் இரவுக்கும் சம்பந்தமானவர்கள் அல்ல நம்ம ஆவியை பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னா நாம் எல்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். சொல்லுங்க, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. இருளின் பிள்ளைகள் அல்ல. பக்க சொல்லுங்க, இருளின் பிள்ளைகள் அல்ல. இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க. அதனால தான் சொல்றார் 6ல், ஆகையால் நீங்கள் மற்றவர்களைப் போல தூங்குறது போல தூங்காமல் விழித்திருந்து கொண்டிருந்து தெளிந்த புத்தியவர்களாக இருக்கப்படும். இந்த இடத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்னன்னா நீங்கள் யாரு அப்படின்னா வெளிச்சத்தில் நடக்குன்னா நீங்கள் எல்லாம் தெளிந்த புத்தி உள்ளவர்கள். பகல் சொல்லுங்க, என்ன இருக்குதுங்க? உங்களுக்கு குழப்பம் கிடையாது. தேவனை குறித்தும் தேவனுடைய காரியங்களை குறித்தும் எல்லா காரியத்தை குறித்தும் உங்களுக்கும் எனக்கும் குழப்பம் கிடையாது. சில பேர் என்ன பண்ணால் ரொம்ப குழப்பமாக இருக்குதுங்க. குழப்பமாக இருக்கிறவன் ரொம்ப தப்பு பண்ணினே இருப்பான். தெளிவாக இருக்கிறவன் தப்பு பண்ணவே மாட்டான். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் தீமோத்தியில் சொல்லுது, கர்த்தர் நமக்கு என்ன படுத்துக்கிறாரு? தெளிந்த புத்தி உள்ள ஆவியே கொடுத்துருக்கிறாராம். சொல்லுங்க, என்ன கொடுத்துக்கிறாருங்க? தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்துக்கிறாரு. தீமோத்தி 2 தீமோத்தி 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நினைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். பக்கம் சொல்லுங்க, எனக்கு தெளிந்த புத்தியை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் வாய் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தர் உங்களை பார்க்க சொல்ல தெளிவாக பார்க்குறாரு. நீங்களும் உங்களை தெளிவாக பாருங்கள். நீ எப்போ பார்த்தா எனக்கு குழப்பமாகுதுங்க, எனக்கு ஒரு குழம்பினே இருக்கிறாங்க, இப்படி பேசுனா உனக்கு குழப்பம் தான் இருக்கும். நீ எப்போதும் என்ன சொல்லணும்? எனக்கு நல்லா தெளிவை கொடுத்துக்கிறாரு, தெளிந்த புத்தி உள்ள கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். எனக்கு ஒரு சவுண்ட் மைண்டை கொடுத்துக்கிறாரு, எனக்கு ஒரு தெளிந்த புத்தி உள்ள கொடுத்துக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால் நான் யாருக்கும் வெளிச்சத்தின் பிள்ளை. நான் இருளுக்கும் சம்மந்தமானவன் அல்லவே அல்ல. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. மற்றவங்கள மாதிரி நான் இல்லை, நான் வேற மாதிரி. சொல்லுங்க, மற்றவங்கள மாதிரி இல்லை, நான் யாரு? வேற மாதிரி. நான் இருளில் இருந்தேன், இப்போ இருளில் இல்லை. ஏன்னா ஒளி என்கிட்ட வந்துடுச்சு. ஒளி வந்துட்ட பிறகு என்னை ஒளி என்ன பண்ணுது? நடத்தின் போது நான் அவர் வழியில் நடக்கிறேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். நான் அவர் வழியில் நடக்கிறேன். ஏன்னா நான் வெளிச்சத்தின் பிள்ளை. இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இருளில் பிள்ளை அல்ல. இன்னொரு வசனத்தை எடுங்க.
எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பாருங்க, முற்காலம் ஒண்ணுக்குது நமக்கு. என்னதுங்க? எல்லாம் சொல்லுங்க. முற்காலம் ஒண்ணுக்குது. எப்போது? இயேசுவை அறியாத காலம், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலம், அது முற்காலம். அந்த முற்காலத்தில் நான் எப்படி இருந்தேங்க? இருட்டா இருந்தேன், அந்தகாரமா இருந்தேன். இப்பொழுதோ சொல்லுங்க, நவ் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க, இப்பொழுதோ சொல்லுங்க, இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறேன். சொல்லுங்க, வெளிச்சமாய் இருக்கிறேன், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முதல்ல பாருங்க, நீங்க வெளிச்சத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நடக்கணும், வெளிச்சத்தின் பிள்ளைகளா நடக்கணும்னா முதல்ல நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க யாருங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகள். உங்க இயேசு எப்படி லைட்டோ நீங்களும் ஒளியா இருக்கிறீங்க. அதான் சொல்லுங்க, நீங்க உலகத்துக்கு ஒளி, நீங்க உலகத்துக்கு உப்பு. எங்க சொல்லுது இந்த வசனம்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லுது. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. நீங்க உலகத்துக்கு உப்பு, நீங்க உலகத்துக்கு ஒளி. அதனால தான் தாவீது சொல்றான் 27வது வசனத்தில், கர்த்தர் என் ஜீவனும் வெளிச்சமானவர். 27:1-2 யாராவது வாசிங்க பாருங்க. சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும், கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். ரொம்ப அர்த்தமுள்ள சங்கீதத்தை சொல்றான் அவன் சொல்றான், பழைய ஏற்பாட்டிலேயே அவன் தான் வெளிச்சம்ன்றான். கர்த்தர் எனக்கு வெளிச்சமாகிறான்றான். வெளிச்சமா இருக்கிறதுனால அவனுக்கு எல்லா இடத்துலையும் ரட்சிப்பு இருக்குது, எல்லா இடத்துலையும் வெற்றி இருக்குது, எல்லா இடத்துலையும் ஆசீர்வாதம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறீங்க, நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது நான் சொல்றேன், எல்லா இடத்திலும் நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. வியாதியிலிருந்து, நோவிலிருந்து, தரித்திரத்திலிருந்து, சாபத்திலிருந்து, கடன் தொல்லையிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து, நிந்தையிலிருந்து, கவலையிலிருந்து, எல்லாவற்றிலிருந்து நான் வெளிச்சத்தின் பிள்ளையா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறாரு, நான் ஒளியா இருக்கிறேன் அப்படி நீ சொல்ல சொல்ல சொல்ல, இந்த சத்தியத்தை சொல்ல 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 நான் சொல்றேன், தாவீதுக்கு மொத்தமல்ல, கர்த்தர் உனக்கும் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பை தருவார். கர்த்தர் என் ஜீவன் என்ன சொல்றார் அந்த இடத்துல? கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன், அவர்தான் என் வாழ்வின் பலனா இருக்கிறாரு, நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. வெளிச்சம், வெளிச்சமா இருக்கிறேன், வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லிப்பாரு. நான் சொல்றேன், நீ ஒன்றுத்துலையும் ஒரு காலத்தில் சோர்ந்து போகவே மாட்டேன். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன்னா தேவன் ஒளியா இருக்குது போல அந்த ஒளி என்ன பண்ணுது? உன்னை பிரகாசிக்குது. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அந்த ஒளி, கர்த்தர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு, அவருக்குள்ள இருந்த வெளிச்சம் இந்த பூமியில உண்டாச்சு. அந்த வெளிச்சமே என்ன பண்ணுது? சுடர்களை உண்டாக்கியது. அந்த வெளிச்சமே சூரியனை உதிச்சதுன்னா, கண்டு உருவாக்கியதுன்னா, அந்த வெளிச்சம் இப்போ உனக்குள்ள வந்துக்குது. உன்னை வெளிச்சமா ஆக்கி, வெளிச்சத்தின் பிள்ளை ஆக்கியிருக்கிறாரு. உன் வாழ்க்கையை எப்படி வைப்பாருன்னு சொல்லி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. திருப்பி எடுங்க யோவான் 12ஆம் அதிகாரம். முதல்ல வெளிச்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்க? நடக்கணும். சொல்லுங்கள், வெளிச்சத்தில் நடக்கணும், சத்தியத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? நடக்கணும். திருப்பி அப்போ தான் வெளிச்சத்தின் மேலே விசுவாசமாக இருக்கணும். அடுத்து எடுத்துக்கங்க யோவான் 12. யோவான் 12 36. ஒளி உங்களோடு கூட இருக்கையில் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள். பக்கத்தில் நடக்கணும். அது பிறகு என்ன? எது மேலே விசுவாசமாக இருக்கணுங்க? ஒளியின் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஒளினா தேவன் மேலே விசுவாசமாக இருக்கணும். தேவன்னா யார் அர்த்தது? வார்த்தையின் மேலே விசுவாசமாக இருக்கணும், சத்தியத்தின் மேலே விசுவாசமாக இருக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். திருப்பி இந்த இடத்துல எடுத்து பாருங்க. 46 எல்லாம் வாசிப்போம். 46 கொஞ்சம் எடுத்துக்குங்க. என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடி நான் உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன். இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ ஒளியில் நடக்கும்போது இருளில் நடக்க மாட்டான். ஒளியில் நடக்கும்போது கர்த்தர் அவனுக்கு ஜீவனின் பலனாக இருப்பார், ரட்சிப்பாக இருப்பார். ஒளியின் பிள்ளைகளாக நீங்கள் இருக்கணும். இப்போ ஒளியின் இடத்துல விசுவாசமாக இருக்கணும். அர்த்தது சொல்லுங்க. ஒளியின் இடத்துல என்ன பண்ணுங்க? விசுவாசமாக. 36 சொல்றாரு, ஒளியினிடத்தில் விசுவாசமாக இருங்கள். பக்கத்து சொல்லுங்க, ஒளியினிடத்தில்
பக சொல்லுங்க விசுவாசமாயிருங்கள். பக சொல்லுங்க விசுவாசமாயிருங்கள். ஆவியிலிருந்து அந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையின் மேல, தேவன் மேல, ஒளியின் மேல இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப சொல்றாரு, அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கு, என்னிடத்தில் அல்ல என்னை அனுப்பினிடத்தில் என்ன பண்றான், விசுவாசமா இருக்கிறான். கர்த்தர் சொல்ற, என்னிடத்தில் நீ விசுவாசமா இருக்கிறியா? நீ என்னிடத்தில் மாத்திரமல்ல, என்னை அனுப்பினார் பாரு பிதா, என்னை அனுப்பினார் பாரு காட், அவரிடத்திலே நீ விசுவாசமா இருக்கிற. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். எப்ப விசுவாசமா இருக்கிறோமோ அப்ப அவரை பார்க்க முடியும். விசுவாசித்தால், எல்லாம் சொல்லுங்க அடுத்த வார்த்தை, தேவ மகிமையை காண்பாய். எப்ப விசுவாசிக்கும் போது மகிமையை பார்க்க முடியும். அப்போ ஒளியினிடத்தில் விசுவாசமாய், வார்த்தையினிடத்தில் விசுவாசமாய், சத்தியினிடத்தில் விசுவாசமாய் இருக்கும்போது தேவனை காண முடியும். தேவன் இன்னார் என்பதை காண முடியும். அவர் உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார், காணும்படியாய் செய்வார். காணுனா கண்ணில் காண முடியல, அவர் இருக்கிறார் என்பதற்கு அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் பலவிதமான கிரியையினாலும் தன்னை என்ன பண்ணுவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படும். ஒருவேளை குறைவு இருக்கலாம், ஒருவேளை பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், நோவு இருக்கலாம், கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துவார். என்னையா வெளிப்படுத்துவார், என்னை நீ விசுவாசிச்சிட்ட, இப்போ நான் உன்னை காட்டுறேன் பாரு, உனக்கு என்ன காட்டுறேன்னு சொல்லி காட்டுவார். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் சொல்லுங்க, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிற சாமுவேலாகிய நான். ஹல்லேலூயா. இருக்கிற எவனும்னா உங்க பேரை போட்டுக்கங்க. இருக்கிற யாருன்னாதுங்க எத்தனை பேர் விசுவாசமா இருக்கிறீங்க? அப்போ உங்க பேர் போட்டுக்கலாம்ல. எவனும் கிடையாது. ஏன் இன்னொருத்த தூரம் நீங்க சொல்லலாம். என்னிடத்துல ஆண்டவரே உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிற எஸ்தர் ராணி ஆகிய நான். இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற எவனும் இருள் இராதபடி நான் உலகத்துக்கு என்ன பண்ண, ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனால் நான் அவனை நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்கவே. இப்போ சொல்றாரு, என்னை விசுவாசிக்கலான்னா கூட நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. நான் நியாயம் தீர்க்க வரல, நான் ரட்சிக்க தான் வந்தேன். அப்போ சரி, விசுவாசிக்கலன்னா சில காரியம் நடக்குது. அது ஏன் நடக்குது அப்படின்னா அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்குது என்று இருக்கிறது. அது நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் தான் என்ன பண்ணுது, இப்போ கடைசி நாளில் தான் நியாயம் தீர்ப்பார். எல்லாம் நினச்சிக்கிறாங்க, எதனா பிரச்சனை ஒன்று நந்தனை பற்றியா கடவுள் உன்னை நியாயம் தீர்த்துட்டாரு. அவனுடைய விசுவாசியாதபடினாலும் தேவனுடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளாதபடினாலும் அதனால தான் ஒருத்தனுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகுது வழிய, அது கூட எப்போ உண்டாகலையா, கடைசி நாளில் தான் நடக்குது. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ விசுவாசிக்கணும். முதல்ல என்ன பண்ண, ஒளியில் நடக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும், விசுவாசிக்கணும். சொல்லுங்க, பக்க சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, விசுவாசிக்கணும். பக்க சொல்லுங்க, விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும், எதை விசுவாசிக்கணும், இயேசுவை விசுவாசிக்கணும், தேவனை விசுவாசிக்கணும், ஒளியை விசுவாசிக்கணும், சத்தியத்தை விசுவாசிக்கணும், அவர் வார்த்தையை விசுவாசிக்கணும். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. விசுவாசிக்கணும்னா அதை ஏற்றுக்கொள்ளணும், விசுவாசிக்கணும்னா அதை நம்பணும், விசுவாசிக்கணும் அதன்படி நடக்கும் என்று எதிர்பார்க்கணும். ஹல்லேலூயா. உன்னை வாளாக்க மாட்டேன், தலையாக்குவேன். விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீர் என்னை தலையாக்குவீங்க. உன்னை கீழாக்க மாட்டேன், உன்னை மேலாக்குவேன். விசுவாசிக்கிற ஆண்டவரே, நீ என்னை மேலாக்குவேன். நீயோ கடன் வாங்க மாட்டேன், அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பேன். விசுவாசிக்கிற ஆண்டவரே, நான் கடன் கொடுப்பேன். இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அவருடைய தழும்புகளால் குணமானேன், விசுவாசிக்கிறேன். ஆமாண்டவரே, உங்களது தழும்புகளால் என்னை குணமாக்கி இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 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 பிள்ளைகள் கர்த்தரால் உண்டான காரியம், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு ஈவு. ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறேன். அதன்படி எனக்கு செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல் என் மனைவி இருப்பாள். ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறேன். என் மனைவி எனக்கு என்ன பண்ணுவா, திராட்சை செடியை போல இனிப்பா இருப்பா. எனக்கு ஒரு நாள் கசப்பா மாற மாட்டா, எனக்கு ஒரு நாள் எட்டியா என்ன பண்ண மாட்டா, மாற மாட்டா. இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க.
உன் வீட்டோரங்களில். எஸ், எனக்கு சொந்த வீட்டை ஆண்டவர் கொடுக்கறதுக்கு என்ன